காக்குமே. ஹர்த்தும் கும்பே வினிகிதகர ஸ்வாதுகய்யங்கவீனோ திருஷ்ட்வா தாமக்ரகண சட்டுலாம் மாதரம் ஜாதரோஷம் பாயாதி சத் பிரச்சலிதபதோ நாபகச்சல் நதிஷ்டல் மித்யா கோபக சபதி நயனே மீலயன் விஸ்வகோப்தா. நாராயணியத்தினுடைய உயர்ந்த அடுத்த தசகத்தை நாராயண பட்டத்திரி ஆரம்பிப்பதற்கு தயாராகிறார். 7வது தசகம். அவருடைய சிருஷ்டி கிரமத்தில் பிரம்மாவனுடைய சிருஷ்டியிலேந்து ஆரம்பித்து பிரம்மா என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணார், சிருஷ்டி பண்ணுவதற்கு முன்னால் பிரம்மா எந்த உபதேசத்தை பகவான் கிட்டேந்து பெற்றுண்டார், அவருக்கு கிடைத்த திவ்ய தரிசனம் வைகுண்டத்தில் எந்த வகையில் அழகா அமைஞ்சிருந்ததுன்ற வைபவங்களை எல்லாம் இந்த தசகத்தில் இவர் சொல்ல இருக்கார். நாம அந்த சந்தர்ப்பத்தில் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா பட்டத்திரியும் அடுத்த தசகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு வாதரோகத்தால் அவர் எழுதுறதுனால கொஞ்சம் அவகாசத்தை நம்ம கொடுப்போம். அதுக்குள்ள நம்ம ஒரு கிருஷ்ணனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். நாம் இப்போது தரிசனம் செய்யவிருக்கக்கூடிய திருக்கோயில் உங்களுக்கு நினைவில் இருக்கும். தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய கும்பகோணத்தில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிறிய ஊர் மேலக்கோட்டையூர். அந்த மேலக்கோட்டையூரில் வள்ளலார் பள்ளிக்கு எதிரிலே சன்னதி தெரு, அந்த சன்னதி தெருவிலே அமைந்திருக்கக்கூடிய அழகான திருக்கோயில் ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமியினுடைய திருக்கோயில். இங்கு நாம் ஆஞ்சநேயனுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்தோம். ஆழ்வாராச்சாரியர்கள் கருடனுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்தோம். இதோ உற்சவமூர்த்தியான சுவாமியை தரிசிப்பதற்காக உள்ளே நுழைகின்றோம். இங்கு அதற்கு முன் அழகான தசாவதாரத்தினுடைய சிற்பங்கள் நம்மை வரவேற்று பரிமளிக்க காட்சியளிக்கின்றது. இதோ பகவான் வேதத்தை காப்பாற்றுவதற்காக எடுத்த மத்ஸ்யாவதாரம், தேவர்களும் அசுரர்களுமாக பார்க்கடலை கடந்த போது தான் ஆமை உருவிலே தாங்கிய கூர்மாவதாரத்தினுடைய திவ்ய தரிசனம், பூமாதேவியை காப்பாற்றுவதற்காக ஏனமாய் கிடந்த மூர்த்தி, எந்தை பாதம் எண்ணியே என்ற எம்பெருமானுடைய வராகவதாரத்தினுடைய திவ்ய தரிசனம், ஆச்சரியத்திற்கும் ஆச்சரியமான தம் அத்புதம் என்று இருந்த ரூபத்தை விட அதி அத்புதமாக தான் எடுத்த ஸ்ரீ நிருசிம்மாவதாரத்தினுடைய திருக்கோலம், தசாவதாரத்திலே அசுரனை அழிக்காமல் அவன் தனக்கு அடிபணிந்ததால் தான் அவனுக்கு சேவனகனாக காவல் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அழகான கொடையுடனும் கமண்டலத்துடனும் காட்சியளிக்கக்கூடிய வாமனாவதாரம், பரசுராமனுடைய திவ்ய சேவை, தயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார் என்ற கோதண்டராமனுடைய திவ்ய தரிசனம். எந்த நாராயணியத்தை நாம் குருவாயூரப்பனுடைய முழு உருவமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த கண்ணனுடைய திவ்ய தரிசனம் கிருஷ்ணாவதாரம், எடுக்கவிருக்கின்ற கல்கி அவதாரம் என்று தசாவதாரத்தினுடைய சிற்பத்தினுடைய காட்சிகளை கண்ட நாம் இதோ உற்சவமூர்த்தியினிடத்திலே அவனுடைய திவ்ய தரிசனத்தோடு நின்றுவிட்டோம். நவநீத கிருஷ்ணனாக சிறிய உருவமாக இருந்தாலும் கீர்த்தி பெரியதாக அமைந்திருக்க பகவான் இங்கு நமக்கு காட்சியளிக்கின்றார். அழகான கிரீடத்தை தான் சார்த்திக் கொண்டிருக்க, திருமன்காப்பு அவருடைய நெற்றியை பரிமளிக்க, ஆகா காண கிடைக்காத காட்சி. 2 கண்களும் அகல விரித்து அவர் திறந்து கொண்டிருக்கக்கூடிய நேத்திர சேவையை நாம் அடைகின்றோம். அது மட்டுமா, நீண்ட மூக்கு, அழகான ஒரு மந்தஸ்மிதம் என்று சொல்லக்கூடிய ஒரு புன்சிரிப்போடு தன்னுடைய ஒரு திருக்கையிலே ஒரு வெண்ணையை கையை உயர்த்தி தான் சார்த்திக் கொண்டு வெண்ணையை தாங்கிக் கொண்டு, மற்றொரு திருவடியானது மற்றொரு புறம் தான் காலை தூக்கி வெண்ணைக்கு ஆடும் பிள்ளையாக நவநீத நாட்டியத்தை இங்கு செய்து கொண்டு இருப்பதால் தான் கீழே விழுந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய உடலை சரிசமம் செய்து கொள்வதற்காக மற்றொரு கையை உயரே தூக்கி இருக்கக்கூடிய அழகான ஒரு பாவம். தாமரை பீடம், அந்த தாமரை பீடத்திலே ஒரு திருவடியானது நர்த்தனத்திற்காக அழகாக தூக்கப்பட்டு அந்த தாமரை மேலே அந்த திருவடியை தான் பீடத்தில் அமர்த்தி கொண்டிருக்க, மற்றொரு திருவடியானது இருக்கக்கூடிய பீடத்திலேயே தான் இருந்த திருக்கோலத்தோடேயே காட்சியளிக்க அழகான நவநீத கிருஷ்ணனுடைய காட்சியை தரிசித்த நாம் ஒருபுறம் இருக்கக்கூடிய ருக்மிணி தாயாரை தரிசிக்கின்றோம். சாந்தமாக தலையை குனிந்த அழகான திருமுடி சேவை, கண்கள்
அழகாக திறந்து கொண்டு நமக்கு காட்சியளிக்க இடது கையிலே தாமரையைத்தான் வைத்துக் கொண்டு திருமாங்கல்யத்தை சார்த்திக் கொண்டு பச்சை வெள்ளைக்கல் பதிக்கப்பட்ட ஆபரணங்களோடு காட்சி தர சத்யபாமா தேவியும் வலது திருக்கரத்திலே சௌகந்திகா என்ற புஷ்பத்தை தான் தாங்கிக் கொண்டு இடது கையை தொங்கவிட்டுக் கொண்டு அழகான திருமாங்கல்யத்தை தான் சாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா நவநீத கிருஷ்ண சுவாமியினுடைய திவ்ய ஹாரத்தியுடன் அவரை நாம் தரிசித்துக் கொண்டு இதோ நாராயண பட்டத்திரியினுடைய அடித்த பரிணாமமான 7வது தசகத்தின் உத்தமமான அந்த ஒரு ஸ்லோகத்திற்கு பட்டத்திரி ஆரம்பிக்க தயாராகிவிட்டார். குருவாயூரப்பா, ஏவம் தேவ சதுர்தசாத்மக ஜகத் ரூபேன ஜாத புனக தஸ்யோர்தௌ खलु சத்யலோக நிலையே ஜாரூசிதாதஸ்வயம் ஜாதோசிதாதாதஸ்வயம் யம் சம்சதி இரண்ய கர்ப்பமகில த்ரைலோக்ய ஜீவாத்மகம் யோபுஸ்பீத ரஜோ விகார விகசனே நானா சுசுக்ஷாரசக. குருவாயூரப்பா, உன்னுடைய விராட் ரூபமானது விண்ணை கடந்த ஒரு காட்சியாக இருந்தது. அந்த விராட் ரூபத்துல எல்லாருக்கும் நீ தரிசனத்தை கொடுத்துண்டே அடுத்த பரிணாமத்துக்காக உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மாவை படைப்பதற்கு நீ தயாராகின. அப்ப அந்த ஒரு ரூபத்தை நாங்க முடிச்ச காலத்துல தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதே. இதையே ஆழ்வார் ஒரே பாட்டுல சுருக்கி வர்ணிச்சுட்டாராம். விண்கடல்த ஜோதியாய் விலங்கு ஜானமூர்த்தியாய் பன்கடல்த தேசமேவு பாவன சனாதனே என் கடந்த யோகினோடிறந்து சென்று மானியாய் மண் கடல்த வண்ணனில்லை யார் மதிக்க வல்லரே ஏரடர்த்ததும் ஏனமாய் நிலவும் கீண்டதும் முன்னிராமனாய் மாறடர்ந்ததும் மண்ணலர்ந்ததும் சொல்லி பாடிவள் பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்ட அரங்கள் கோயில் திருமுற்றம் சேருசை தொண்டர் சேவடி செழும் சேரல் செல்லி கனிவனே. பெருமாள் திருமொழியில குலசேகர பெருமான்னு இந்த ஒரு பாசுரத்துக்காகவே நம்ம அவருக்கு பட்டம் கொடுக்கலாம். இந்த தசகங்கள்ல நாம அனுபவிச்ச விராட் ரூபம், பகவானுடைய ரூப லாவண்யங்கள் எல்லாத்தையும் உருகி மனசால தியானிக்க கூடிய அளவுக்கு அந்த ஒரு பக்தி பரவசத்தை ஏற்படுத்தின கிருஷ்ணா, நீ என்ன பண்ண? பெரிய ரூபத்தை எடுத்துட்ட. உலகத்தை சிருஷ்டிப்பதற்காக நீ யாரையாவது ஒருத்தரை சிருஷ்டிக்கணும்னு உனக்கு தோன்றது. அதனால 14 லோகங்கள்ல தோன்றின ஒரு வடிவமாக தாங்கள் தோன்றி அவ்வாறு 14 உலகங்களுக்கும் மேல இருக்கக்கூடிய சத்தியலோகத்தில பிரம்மதேவனாக நீங்களே தோன்றினீராமே. அதாவது குருவாயூரப்பா, நீயே பிரம்மதேவன். மும்மூர்த்திகள்ல ஒத்தருக்கொத்தர் ஒரு வித்தியாசம் இல்ல. நீயே ஏவம் தேவ சதுர்தசாத்மக ஜகத் ரூபேன ஜாத புனக தஸ்யோர்தம் சத்யலோக நிலையே ஜாதோசி தாதா ஸ்வயம். அந்த ரஜோகுணம்ன்ற இருக்கக்கூடிய ஒரு குணத்தினுடைய விகாரத்தால பலவிதமான சிருஷ்டியை செய்வதில் விருப்பத்தை கொண்ட நீ பிரம்மதேவனை பூமி, ஸ்வர்க்கம், பாதாளம் என்ற 3 உலகங்களுக்கும் ஜீவஸ்வரூபமாக விளங்கக்கூடிய ஒரு ரூபத்தை நீ சிருஷ்டி பண்ணியே. அப்பாறு நீ சிருஷ்டி பண்ண ரூபம் இருக்க, அதுதான் ஹிரண்ய கர்ப்பமகிலம் திரைலோக்ய ஜீவாத்மகம் யோபுஸ்பீத ரஜோ விகார விகசம் நானா சிசுக்ஷாரசகம். அந்த ரூபத்தை தான் இரண்ய கர்ப்பன் எல்லாரும் கொண்டாடுறா. அப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை நின்றியங்கு ஒன்றுலாவு உருக்க போருமாவியாய் ஒன்றியுள் கலந்து நின்ற நின்ன தன்மை என்னதென்று என்றும் யாருக்கும் எண்ணிறந்த ஆதியாய் நிமுதிவாய் அன்று நான் முகற்பயந்த ஆதிதேவனல்லையே. ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தினுடைய அழகான தமிழ் பாசுரத்தை தன்னுடைய திருச்சந்த விருத்தத்துல நம்ம தியானம் பண்ணோம்னா, ஆதியாய் நினுதிவாய் அன்று நான் முகற்பயந்த ஆதிதேவனல்லையே எம் சம்சந்தி ஹிரண்ய கர்ப்பமகிலம் திரைலோக்ய ஜீவாத்மகம் யோபோஸ்பீதரஜோ
விகார விலசல்னு அந்த அளவுக்கு ஒரு ஹிரண்ய கர்ப்பனான ஒரு ரூபத்தை தாங்கள் எடுத்துண்டு உலகத்துல அனைத்தையும் படைக்கக்கூடிய காரியத்தை நாம இந்த பிரம்மதேவனிடத்துல ஒப்படைக்கணும். ஏன்னா நாமே பிரம்மதேவனாக தோன்றி இருக்கோம், ஒரு உருவத்தை எடுத்திருக்கோம். நம்ம மகாவிஷ்ணுவான நாம் எவ்வளவு பெரிய விராட் சுரூபத்தில் இருந்தா கூட உலகம் அனைத்தையும் நாமே படைப்பதுன்றது இயலாத காரியம். அதற்கு ஒருத்தர் வேணும்ன்ற ஒரே காரணத்தோட தாங்கள் அவரை படைத்து அந்த பிரம்மதேவனோட தாங்கள் படைத்த அந்த உருவத்திற்கு ஹிரண்யகர்பன்ற ஒரு பேரையும் கொடுத்து திரைலோக்கிய ஜீவாத்மகம் ஏறடர்த்ததும் ஈனமாய் நிலம் கிண்டதும் என்ற ஒரு உத்தமமான ஒரு வைபவத்தோடு நீ இந்த ஒரு பிரம்மதேவனான தாங்கள் தங்களையே சிருஷ்டிச்சுண்டு இரண்யகர்ப்பனானவன் சிருஷ்டிக்கப்பட்டான். இரண்யகர்ப்பன் அவனுக்கு பேர் ஏற்பட்டதே. குருவாயூரப்பா இது சத்தியமானு கேட்க குருவாயூரப்பனும் ஆமான்னு அங்கீகரிக்கிறாராம். இதனுடைய 7வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா 14 உலகிடை தோன்றிடும் பரமனே பார்ப்புகழும் பிரம்மனானேர் 14 உலகிடை தோன்றுகின்ற பரமனே பார்ப்புகழும் பிரம்மனானீர் பதிகின்ற 3ஆன உலகிடை பிரம்மனும் வாகுரும் இரண்யகர்ப்பன் துதி செய்யும் ரஜோ குணத்தொந்தமொடு படைப்பினை தொடருதல் கண்டு கொண்டேன் பதியனும் குருவாயூர் தன்னில் பரமனே பாதங்கள் போற்றி போற்றி பதியனும் குருவாயூர் தன்னில் பரமனே நின் பாதங்கள் போற்றி போற்றி என்று பட்டத்திரி இந்த முதல் ஸ்லோகத்தை முடிக்கிறார். பிரம்மாவை சிருஷ்டி பண்ணியாச்சு, இரண்யகர்ப்பன்ற பேரையும் வாங்கிட்டாச்சு. அவ்வாறு படைக்கப்பட்ட பிரம்மா மேல என்ன பண்ணார், உலகத்தை எல்லாம் அவர் எப்படி சிருஷ்டிக்க ஆரம்பிச்சார், அதனுடைய ஒரு பரிணாமம் என்ன என்பதை பட்டத்திரி எவ்வாறு தொடருகின்றார் என்ற ஒரு வைபவங்களை நாம் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ண சுவாமியினுடைய ஆலயத்தின் மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தில் தொடர்ந்து கேட்கலாம்.